41 பேர் செத்துட்டாங்க. கரூர்ல 41 பேர் இறந்தாங்க. அதுக்கும் சேலத்துல ஒருத்தர் செத்துட்டாங்க. சேலத்துல இறந்த ஒருத்தருக்கும் இதுக்கெல்லாம் நீங்க தான் ரெஸ்பான்சிபிள். டிவிக்கே ரெஸ்பான்சிபிள் தான். ஏன்னா எப்படி ஆச்சுன்றத தாண்டி அவரை பார்க்க போயாச்சு. அதனாலதான் அந்த 42 குடும்பத்தையும் தத்தெடுத்துக்கிட்டாங்க. தத்தெடுத்தது மட்டும் இல்லாம காலத்துக்கும், அதாவது அவங்க லைஃப் லாங் வாழ்ற வரைக்கும் அவங்களுக்கு மாசம் மாசம் ஒரு தொகையை கொடுத்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க. மெரினா பீச்ல ஏர் ஷோ பார்க்கறது ஒரு 5 பேர் செத்தாங்க. திருவண்ணாமலை ஒரு உயிர் போச்சு. கள்ளச்சாராயத்தால் எத்தனை உயிர் போயிருக்கும். இது வரைக்கும் 4.5 வருஷத்துல எவ்வளவு டெத்து, லாக்அப் டெத்து, அது இதுன்னு ஏகப்பட்ட உயிர் போயிருக்கு. இந்த உயிருக்குலாம் யார் ரெஸ்பான்சிபிள்? அப்போ யார் தத்தெடுத்துருக்கணும்? யார் உதவி பண்ணிருக்கணும்? இவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணணும் கேக்குறீங்களா? வெக்கனையா கேக்குறீங்களா? அந்த குடும்பத்தை அவங்க தத்தெடுத்து அந்த குடும்பத்தை அவங்க குடும்பமா மாத்திக்கிட்டாங்க. அப்படியே திரும்பி அந்த கட்சியில இருக்கவங்களே கேளுங்க. 4.5 வருஷத்துல இறந்து போன எல்லாருக்கும் நீங்க என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணிருக்கீங்க, என்ன பண்ணீங்கன்னு கேட்டு பாருங்க. அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. சேலத்துல உயிரிழப்பானது ரொம்பவே மனசுக்கு வேதனையான ஒரு விஷயம் தான். ஆனா மெடிக்கலி ப்ரூவ் ஆனது, அவருக்கு ஹார்ட் அட்டாக்கு, ஹீட் தாங்க முடியாம அவர் உயிர் போயிடுச்சு சொல்லி டாக்டர் சொல்லிட்டாங்க. அவருக்கு வந்து ஹெல்த் இஷ்யூ இருக்கு. அவர் சொல்ல கேட்காம போய் பார்த்து அவருக்கு வந்து இது மாதிரி ஆயிடுச்சு சொல்லி அவங்க ஃபேமிலி சொன்னாங்க. நம்ம பார்த்துருப்போம். ஆனாலுமே கூட அந்த பின் அரசியல் பண்றது இவங்க கொண்டு பண்றாங்க பாத்தீங்களா? டிவிக்கு தொண்டர்களுக்கு ஒரு சின்ன சேலஞ்ச். உங்களால முடிஞ்சா ஒரு 3 நாளைக்குள்ள விஜய் சார் கூட ஒரு போட்டோ எடுத்து என்னோட இன்ஸ்டாகிராமுக்கு அனுப்புங்க. இந்த அக்கா யார் தெரியுமா? இந்த மாதிரி பேசுறதுக்கு நான் மட்டும் தான் கூப்பிடுவாங்க. மற்ற டைம்ல அவங்க ஆஃப்லைன்ல இருப்பாங்க. பொது வாழ்க்கையிலும் சரி, அரசியல் வாழ்க்கையிலும் சரி, மக்களுக்காக ஒன்னும் பண்ணது கிடையாது. ஒரு நல்லதும் பண்ணது கிடையாது. இறங்கி வந்து என்ன குரன் கூட கேட்டது கிடையாது. ஆனா இவங்க எல்லாம் வந்து வக்கனையா பேசுறாங்க. 3 நாளுக்குள்ள தளபதி கூட போட்டோ எடுத்து அவரோட இன்ஸ்டாகிராம் அனுப்பிச்சு விடணுமா? ஏன் உங்களுக்கு பொண்ணு பார்க்க போறீங்களா? ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பொண்ணு பார்க்கணும்னு வச்சிங்களேன், அக்கா ஐடிக்கு போட்டோஸ் அனுப்பிச்சு விடுங்க. உங்களுக்கு நல்ல பொண்ணை பார்த்து கொடுப்பாங்க. அவங்க செலவுல கல்யாணம் பண்ணி வச்சு உங்களை வாழ்த்துவாங்க. நல்ல மனசு. விஜய் சார் ஒரு சின்ன சேலஞ்ச். உங்களால பேப்பரை பார்க்காம உங்க கட்சியில இருக்கிற ஒரு 10 தொண்டர்களோட பேரை சொல்ல முடியுமா? அவர் பேப்பரே பார்க்காம 10 பேரை சொல்லிட்டாக்கா அந்த கட்சி விட்டு போயிடுறீங்களா? ஃபர்ஸ்ட் நீங்க யாரு? நீங்க எதுக்கு சேலஞ்ச் போடுறீங்க? நீங்க போற சேலஞ்சில் நாங்க ஏன் பண்ணணும்? எங்கெல்லாம் வலிப்பா? அதெல்லாம் உங்களுக்கு மேல உங்களுக்கு சொல்ற வேலை நீங்க செய்றீங்கல்ல, அந்த மாதிரி நாங்கெல்லாம் பண்ண முடியாது. எங்களை அப்படிலாம் வழி நடத்த மாட்டாங்க. தேவையில்லாததெல்லாம் பேசி கிடப்பாங்க. இதுக்கு மட்டும் தான் வருவாங்க, பேசுறதுக்கு மட்டும் தான் வருவாங்க. வேற எதுக்குமே கிடையாது. இதுக்குன்னே வடிவமைக்கப்பட்ட பெண் போர்வையில் உள்ள இந்த அக்கா வந்து பேசுறதுக்கு மட்டும் தான் வருவாங்க. வேற எதுக்குமே வரமாட்டாங்க. வேற எதுக்குமே நோ யூஸ் அந்த கட்சியில. உண்மையா சொல்ல போனா அதான், வேற எதுக்குமே வரமாட்டாங்க. ஒரு டைலாக் வரும்ல, இன்னும் என்ன பைத்தியக்காரனா நினைச்சிட்டு இருக்கலன்ற மாதிரி மக்கள் இன்னும் பைத்தியக்காரன் நினைச்சிட்டு இருக்காங்க போல. மக்கள்லாம் தெளிவாகி ரொம்ப நாள் ஆச்சு. இதுக்கு மேல தானே பார்க்க போறீங்க. நீங்க என்ன உருட்டுனாலும் சரி வேலைக்கு ஆகாது. ஏக்கா முடிஞ்ச நீங்க வீட்டை விட்டு முதல்ல வெளியே வந்து மக்களுக்கு ஏதாச்சும் நல்லது பண்றதுக்கு, அவங்க குறைய கேட்கறது, உங்க தொகுதியில ஏதாச்சும் கேளுங்க. ஆனா போயிட்டு எதுவுமே பண்றது கிடையாது. ஆனா பேசுறது மட்டும் பாருங்களேன். ஐயோ, ஒரு பாலிட்டிஷியனுக்கு தைரியம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த பயனும் இல்லை.